எத்தனால், எத்திலீன் கிளைக்கால் இதெல்லாம் ஒரே டைப் ஆஃப் வேலையை தான் செய்யும். என்ன அப்படின்னா ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜெண்ட்டாக செயல்படும். ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நமக்கு வாட்ரு நார்மலாக ஃப்ரீஸ் ஆகக்கூடியது 0 டிகிரியில் ஐஸ் கட்டியாக மாறிடும், உறைஞ்சிரும், ஃப்ரீஸ் ஆயிரும். ஆனால் அது கூட கொஞ்சம் போல் எத்திலீன் கிளைக்காலை சேர்த்தோம் அப்படின்னா அதை ஃப்ரீசிங் பாயிண்ட்டை டிப்ரெஸ் பண்ணும், அதாவது இன்னும் குறைக்கும். 0 டிகிரியில் உறையக்கூடிய அந்த வாட்டரை நமக்கு -10 டிகிரி -15 டிகிரி வரைக்கும் வாட்டராகவே இருக்கும், ஐஸ் கட்டியாக மாறாது. எது ஆட் பண்ணால் எத்திலீன் கிளைக்கால் அல்லது எத்தனால் இந்த மாதிரி ஆல்கஹால் குரூப் உள்ளதை ஆட் பண்ணியாச்சுன்னா அதோடைய உறை நிலையை ஃப்ரீசிங் பாயிண்ட்டை ரொம்ப கம்மி பண்ணிடும். அப்போ நமக்கு லிக்விடாகவே இருக்கும். இது எந்த மாதிரி இடங்கள்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி இடங்களில் காரில் நம்ம ரேடியேட்டரில் யூஸ் பண்ணுற வாட்ரு ஹீட்டை குறைக்கிறதுக்காக, உள்ளே இன்ஜின் ஹீட்டை குறைக்கிறதுக்காக ரேடியேட்டரில் வாட்ரு யூஸ் பண்ணுறோம். வண்டி ஓடாத டைமில் ரேடியேட்டரில் சூடு இருக்காது. அந்த டைமில் நம்ம வாட்ரு உறைஞ்சி போயிடும் நிப்பாட்டி விட்டுருக்கிற டைமில். அப்போ கொஞ்சம் ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட் அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, அந்த வாட்ரு கூட கொஞ்சமாக சேர்த்துருப்பாங்க, இருந்துச்சு அப்படின்னா வாட்ரு ஐஸ் கட்டியாக மாறாமல் அந்த 0 டிகிரி, அங்கெல்லாம் 0 டிகிரி இருக்கும் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரு குளிர் பிரதேசங்களில். ஆனால் அந்த டெம்பரேச்சர்லையும் ஐஸ் கட்டியாக மாறாமல் வாட்ரு லிக்விடாகவே இருக்கும். ஏன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் எது குறைச்சிருச்சு, எத்திலீன் கிளைக்கால் வாட்டருடைய ஃப்ரீசிங் பாயிண்ட்டை 0 டிகிரியிலிருந்து -10 டிகிரி வரைக்கும் அல்லது -15 டிகிரி வரைக்கும் அது லிக்விடாகவே இருக்கக்கூடிய வேலையை எத்திலீன் கிளைக்கால் செஞ்சிருச்சு. அதுதான் மெயினான எத்திலீன் கிளைக்காலுடைய யூசஸ். நன்றி.